வந்து எல்லா தமிழர்களுக்கும் சென்னை போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். சில பேருக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். பட் சென்னை அப்படின்னு சொல்லும்போதே ஏதோ ஒரு ரீசனுக்காக எப்பயுமே ஸ்பெஷலாக இருக்கும். எனக்கும் அப்படி இருந்துச்சு. ஸோ அப்படி தான் அங்கே எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சென்னை நான் ஏன் இத்தனை வாட்டி சென்னையை சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒரு எய்ம் இருக்கும்ல. எய்ம் அப்படின்றத விட நம்ம காலேஜ் லைஃப் இங்கே தான் நம்ம படிக்கணும், இங்கே தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம மைண்டில் ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கும். ஸோ அப்படி தான் எனக்கு சென்னை இருந்துகிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் வந்து வீட்டில் வந்து அழுது புரண்டி எல்லாம் சமாதானப்படுத்தி வச்ச ஒரு நிலையில் கடைசியில் 12th படிக்கும்போது என்னுடைய டெஸ்டினேஷன் அப்படியே சென்னையிலேருந்து பெங்களூராக மாற்றிட்டாங்க. ஸோ எனிவேஸ், ஸோ அதனாலே வந்து நான் சென்னைக்கு இது வரைக்குமே நான் சொல்கிறேன், என்னுடைய 18 இயர்ஸில் இது வரைக்கும் நான் சென்னைக்கு ஒரு எனக்காக போனதோ இல்லை வந்து ஒரு லாங் ஸ்டே பண்ணுறதுக்காக போனதோ அப்படி இருந்ததே கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா அப்படி இருந்ததே கிடையாது. என் லக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் வந்து ஒரு 15 to 20 ப்ரோக்ராம்ஸ் நான் ஹோஸ்ட் பண்ணியிருப்பேன்னு வைங்களேன். எல்லாமே நான் ஒரு காம் ஸ்டேட்டில் இது வரைக்கும் ஹோஸ்ட் பண்ணது கிடையாது. ஒன்று வந்து எனக்கு எக்ஸாம் இருக்கும், இல்லை ஒன்று வந்து எனக்கு டியூஷனில் டெஸ்ட் இருக்கும், இல்லை வந்து எனக்கு வந்து ஸ்கூலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏதோ ஒன்று இருக்கும். இப்படி தான் இருக்கும், எப்பயுமே இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டி எப்படி இருந்துச்சு, நான் ஏன் சிரிக்கிறேன்னா என்னுடைய லக்கை பார்த்து நானே சிரிச்சுக்கிறேன். லைஃப்பில் வந்து ஹர்னி நீ வந்து சாந்தமாக போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு வா அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு நடந்ததே இல்லை அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான் நான் சொல்கிறேன். எனிவேஸ், ஸோ இந்த வாட்டி எப்படி இருந்துச்சுன்னா, நான் எக்ஸாம் எனக்கு வந்து காலேஜோடைய ஃபர்ஸ்ட் இயருடைய எண்ட் செமஸ்டர் எக்ஸாம் நான் வந்து இன்றைக்கி எழுதிட்டு வரேன். இன்றைக்கி நைட் 11:30க்கு எனக்கு வந்து பஸ்ஸு சென்னைக்கு. நான் எப்படின்னா எண்ட் செமஸ்டர்னால நம்ம தான் எக்ஸாமுக்கு முன்னாடி தான் படிப்போம் இல்லையா. ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வலாக வந்து இந்த கெட் ரெடி வித் மீ வீடியோலாம் போடுவாங்கள்ல, நானும் பார்த்துருக்கேன். இந்த மேக்கப்லாம் போட்டு ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு யூஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி நானும் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு இது வரைக்கும் முடிய மாட்டேங்குது. ஒன்று வந்து டைம் இல்லாமல் போயிடுது, இல்லைனா நானே ஒரு பிரச்சனையாக இருந்துக்கிறேன். ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோவில் நான் லைட்டாக அதாவது எப்படி மேக்கப் போடக்கூடாது, ஹவு டு நாட் டூ யுவர் மேக்கப் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். பிகாஸ் நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து கண்ணில் தண்ணியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போது எல்லாருக்குமே தெரியும், என்னை தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், நான் யூஏயில் தான் படித்து வளர்ந்தது எல்லாமே அங்கே அப்படின்றதுனால இது வரைக்கும் பண்ண எல்லா ப்ரோக்ராம்ஸுமே நான் யூஏயில் தான் பண்ணேன். லைக் ஃபுஜைரா, திப்பா இங்கேயே பண்ணதுனால நான் எனக்கு வந்து உண்மையாலுமே நான் ஒரு பேசஞ்சர் பிரின்சஸ் மாதிரி தான் அங்கே இருந்தேன். நான் போய் காரில் உட்காருவேன், எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுருவார். நான் வந்து ப்ரோக்ராமுடைய ஸ்கிரிப்ட் இதை பார்ப்பேன், அப்பா அம்மா எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இது தெரில. பட் இப்போது வந்து பெங்களூர்லேருந்து சென்னை போகிறதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து நானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலி வந்து எங்கள் அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ இருந்திருந்தா இவ்வளோ நல்லா இருந்திருக்குவேன், நமக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்திருக்காதே அப்படின்னு. பட் எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. வந்து அது என்ன நீ எதுக்கு பயப்படுற, அதெல்லாம் வந்து ஈஸியாக அசால்ட்டாக பார்த்துக்கலாம், நமக்கு என்ன பயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து இங்கே சென்னை மொழி தெரிஞ்ச ஊர் அப்படின்றத விட நீங்கள் மொழியே தெரியாத ஒரு நாட்டுக்கு போய் நான் போகணும் அப்படின்னு சொன்னாலுமே எங்கள் அம்மா இதே டைலாக் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பயப்படக்கூடாது, அதெல்லாம் கிடையாது, நீ பார்த்துக்கலாம், நீ பண்ணிடுறது, அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அம்மா என் கூட இருந்தாங்க. பட் இங்கே 2 பேத்துக்குமே சென்னை அப்படின்றது புதுசு. ஸோ எந்த ஒரு பேரை மட்டும் இந்த டிவியில் நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர இது வரைக்கும் நான் போய் பார்த்ததே கிடையாது. ஸோ யாராவது சென்னைக்கு புதுசாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ இது ஏன் கேட்குறீங்க, நான் போய் இறங்கிட்டு எல்லோரும் சொன்னாங்க மெட்ரோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நமக்கு தான் வந்து நம்ம எல்லோரும் ஒன்று சொன்னாங்க, நம்ம ஒன்று பண்ணணும்னு ஒன்று நம்ம பண்ணுவோம். எனக்கு இது மெட்ரோ விட ரொம்ப கன்வீனியன்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது வந்து நான் ஓலா புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிவிட்டேன். அந்த ஆட்டோக்கார அண்ணா கிட்ட நான் வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்கிறேன், அவருக்கு தெரிய மாட்டேங்குது, அவர் எங்கே இருக்காருன்னு சொல்கிறாரு, எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ கடைசியில் எங்கே வந்து நான் ஏறணும் ஆட்டோவில் அப்படின்னு சொல்கிறதுக்கே 15 minutes சாலிடாக எடுத்துருச்சு. பட் உண்மையாலுமே சொல்கிறேன், இவ்வளோ பேஷண்ட்டாக ஒரு ஆட்டோக்கார அண்ணாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது.
ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எல்லோரும் செம்ம வெல்கமிங்காக இருந்தாங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட நல்லா பேசினாங்க. அதுதான் நினைக்கிறேன் இல்லையா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடைசியில் நம்மளுடைய எண்ட் ரிசல்ட் தான் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் எண்ட் ரிசல்ட் மட்டும் தான் எல்லோரும் பார்க்க போகிறாங்க. ஸோ இதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட சில விஷயத்தை மட்டும்தான் நான் மெயினாக இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் அன்றைக்கி நைட் நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி யாராவது இதெல்லாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்டால் நான் உண்மையாலுமே நோன் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த நான் செஞ்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜாப், ஒரு ஒர்க் தான் வந்து இந்த ஹோஸ்டிங், இந்த ஆங்கரிங் பண்ணுறதா இருக்கட்டும், நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதாக இருக்கட்டும், இதெல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று. அதனால் எனக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. இதுவே வேறு ஏதாவது ஒரு ஒர்க்குக்காக என்னை இப்படி அலைய விட்டாங்க யாராவது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து என்னை விட்டுருங்க ஆள் அப்படின்னு நான் ஓடிருப்பேன் எங்கேயாவது. பட் இது வந்து சத்தியமாக எனக்கு அது ஒரு கஷ்டமாகவே தெரியல. அண்ட் தட்ஸ் வென் ஐ ரியலைஸ்டு ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு, நம்ம வாழ்க்கையில் நமக்கு பிடிச்சதை மட்டும்தான் நம்ம செஞ்சாதான் கஷ்டம் அப்படின்றது பெருசாக தெரியாமல் இருக்கும். செகண்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, எல்லாரும் உங்களுடைய எண்ட் ரிசல்ட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. யாரும் வந்து உங்கள் கூட எப்பயுமே வந்து இருக்க மாட்டாங்க. யூ ஆர் ஆன் யோர் ஓன். ஸோ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிலாம் கிடையாது. ஃபைனலாக நீங்கள் எண்ட் ரிசல்ட் என்ன தரீங்க அப்படின்றது தான் எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ என்ன தான் நம்ம வந்து ஃப்ரீடம், என்ன தான் வந்து நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு ரிலையபிளான ஒரு பர்சன் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அப்படி தான் வந்து எனக்கு எங்கள் அப்பாவை நான் மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே அவர் வந்து மெசேஜ் பண்ணுவார், இப்போ தெரியுதா என்னுடைய அருமை தெரியுதா அப்படின்னு பண்ணுவாங்க. பட் இட்ஸ் ஓகே, இந்த வீடியோ ஓகே ஃபைன். எனிவேஸ் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க. நம்மள இதை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, இதில் என்ன ஒரு பெரிய கஷ்டம் இருக்க போகுது, மொழி தெரியாத நாட்டுக்கெல்லாம் போகிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க படிக்கிறதுக்கும் வேலை பார்க்குறதுக்கும் அப்படின்னு. சத்தியமாக சொல்கிறேன், அதுக்கும் இதுக்கும் கம்பேரே பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து சும்மா ஒரு 5% ஸ்ட்ரகிளாக இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல நான் இருந்தாலும் ஐ டோன்ட் நோ எப்படி நான் அங்கே வந்து சர்வை பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது. பட் இப்போ வந்து நான் எனக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயம் தாங்க. எனக்கு வந்து இது ஒரு பெரிய கஷ்டமாக தான் தெரியும். பிகாஸ் 18 வருஷமாக வீடு ஸ்கூல், வீடு காலேஜ், வீடு டியூஷன், இப்படி இருந்த ஒரு பொண்ணை நீ மட்டும் தனியாக வேறு இடத்துக்கு போகணும், வேறு ஸ்டேட்டுக்கே நீ போகணும் அப்படின்னு சொன்னால், வேறு சிட்டிக்கு நீ போகணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதனால தான் வந்து இது இன்னொன்று ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து கோல்டன் அச்சீவர்ஸ் அவார்ட் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து என்னால் சத்தியமாக மறக்கவே முடியாது. அண்ட் இந்த ஒரு ஜேர்னிக்கு எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது மாஸ் ஈவென்ட்ஸ் எம்டி ஃபுஜைரா முருகேசன் சார், அதுக்கப்புறம் தேரெழுந்தூர் தாஜுதீன் ஐயா அவங்க. அண்ட் இங்கே இந்த ஒரு அருமையான ப்ரோக்ராம் சென்னையில் ஆர்கனைஸ் பண்ண ராஷ்மி ரூமி சாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிகளை இந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். பிகாஸ் they were great support to me. அண்ட் நிறைய விஷயம் நானும் கற்றுக்கிட்டேன், அண்ட் நிறைய விஷயம் நான் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டெப். அண்ட் இதுக்கப்புறம் நான் நிறைய கற்றுக்கணும், இதுக்கப்புறம் நானும் நிறைய படிக்கணும், நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டெல்லாம் பண்ணிக்கணும், இது எல்லாமே இருக்குது. பட் திஸ் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் 650 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது மேபி 1-2 ஏறி இருக்கலாமான்னு எனக்கு தெரியல. பட் 650 சப்ஸ்கிரைபர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் டு த ஃபேமிலி. ரொம்ப 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 நன்றி. அண்ட் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நானும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நல்ல இன்ஃபர்மேட்டிவாக என்டர்டெய்னிங்கான ஒரு வீடியோஸும் ஷார்ட்ஸும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அண்ட் நீங்களும் வந்து கொஞ்சம் உங்களோட சப்போர்ட்டை தாங்க. அண்ட் ஏதாவது உங்களுக்கும் ஏதாவது சஜஷன்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். And thank you so much. ரொம்ப ரொம்ப நன்றி to the 650 subscribers.